சேலம் மாடர்ன் தேட்டர்ஸுக்கு போகிறாங்க. போன உடனே அந்த அதிகாரி இருக்கிறார், அவர் அதிர்ச்சி ஆகிறார். ஏன்னா இவர் உதவியாளர்னு ஒருத்தர் உடுமையிலார் கூட்டு வந்திருக்கிறார்ல, அது வேறு யாரும் கிடையாது, மருதகாசி. மருதகாசியை பார்த்தோன்னா அவருக்கு அதிர்ச்சி. உடனே அவர் கூப்பிட்டு சுந்தரம் அவர்களையும் அருகிலே வைத்துக்கொண்டு, அந்த மேலாளரையும் வைத்துக்கொண்டு, மருதகாசி வைத்துக்கொண்டு, ஏற்கனவே உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? இல்லைங்க இந்த மாதிரி உனக்கு என்னப்பா பிரச்சனை? இந்த மாதிரி ஏற்கனவே கொஞ்சம் பணம் கூட கேட்டால் இந்த மாதிரியான சிக்கல், இதெல்லாம் சொல்கிறார் அவர். இது சொல்லி முடித்த உடனே, சரிப்பா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்னை நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க, என்னை விட மருதகாசி சிறப்பாக பாட்டு எழுதுவார், அதனால் 10 பாட்டு இருக்குது, ஒரு பாட்டு நான் எழுதுகிறேன், 9 பாட்டு அவர் எழுதுவார்ன்றார். அதுக்கப்புறம் மருதகாசி 10 பாட்டுக்கு நான் சம்பளம் பேசிட்டேன், 9 பாட்டுக்குள்ள பணத்தை நீ எடுத்துக்க, ஒரு பாட்டுக்குள்ள காசை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரிய ஒரு பாடலாசிரியன் தனக்கு பின்னால் வந்த ஒரு கவிஞனை அறத்தோடும் அன்போடும் நேசித்த இடம் இருக்கிறது இல்லையா, அது சேலம் என்பது.